வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண ஃபேன்சி காட்டன் saree. இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் கிளாத்து ப்ளைனாக இருக்குது. இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அதில் நம்ம மாடல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இந்த சாரியை பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்து சாரியில் பைப்பிங் இருக்கிற கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளவுஸோட கிளாத்து ப்ளைனாக தான் இருக்குது. இப்போது சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. பார்டர் பகுதியில் சின்ன சின்னதாக கொஞ்சம் நெருக்கமாக அந்த மாதிரி டிசைன் இருக்குது. உள்பக்கம் ஃபுல்லாக ஒவ்வொரு சின்ன சின்ன டிசைன் இருக்குது. இது பேக் சைடு அளவும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வெட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதோட பின்பக்க உயரம் 15 இன்ச் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கேன்வாஸை நம்ம எடுக்கலாம், ரெண்டாக மடிக்கலாம். கிளாத்தோட உயரத்துக்கு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் ஷோல்டர் வெட்டு இருக்கிற பகுதியை அடையாளப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு கேன்வாஸில் அடையாளப்படுத்துங்க. நெக்கு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் 2.25 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வர அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடலாம். அந்த நெக்கு கொஞ்சம் வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி அப்படியே வளைவாக இந்த நெக்கு பகுதியிலேருந்து 1 இன்ச்சு கீழே தள்ளி அந்த கார்னராக கொண்டு முடிகிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இதுக்கு வெளிப்பக்கம் அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப்பாக இந்த சைடில் கொண்டு முடிகிற மாதிரி அப்படி வரைஞ்சிடலாம். இந்த சைட்லேருந்து அப்படியே வரைஞ்சிருக்கிறேன். மேலே ஷோல்டர் பகுதியிலேருந்து 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். கொஞ்சம் பகுதி 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி கீழே அந்த லைன் இந்த கேன்வாஸில் ஒரு 1/2 இன்ச்செலாம் அந்த கேன்வாஸ் இருக்கிற மாதிரி விட்டுட்டு இந்த லைன் அதோட கொண்டு ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுருக்கிறேன். வெளிப்பக்கம் வரைஞ்ச லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். உள்பக்கம் நம்ம டிசைனுக்காக வரைஞ்ச பகுதியும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். வெளிப்பக்கம் இந்த பீஸுக்கு சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். அயன் பண்ணிவிட்டு அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இது 3 சின்ன பீஸ் இருக்குது. ரெண்டாக மடிக்கலாம். ரெண்டாக மடித்து 2.5 இன்ச்சு உயரத்தில் அடையாளப்படுத்துகிறேன். இந்த மடிப்பு பாகத்திலிருந்து 1 இன்ச்சுக்கு சைடில் அடையாளப்படுத்தலாம். இப்போ இது ஒரு டைமண்ட் ஷேப்பில் அடையாளப்படுத்தி கட் பண்ணி எடுக்கிறேன். இது 3 பீஸ் இருக்குது. இப்போ இந்த பீஸை உள்பக்கம் உள்ள கேன்வாஸ் வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். ஷோல்டர் பகுதி மாறாமல் சரியான அளவுக்கு வரும். லைட்டாக அயன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே பீஸ் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. நல்லா அயன் பண்ணிவிட்டு இந்த பீஸ் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது டிசைனுக்காக வரைஞ்ச பகுதி அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேன்வாஸை நம்ம 2ஆக கட் பண்ணிடலாம். இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணலாம். இது அப்படியே தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இந்த சின்ன பீஸு ப்ளவுஸோட கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது தைக்கிறத பார்க்கலாம். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு போகும் எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைச்சு டாட் எல்லாமே பிடிச்சி விட்டுருங்க. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுடலாம். கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக ப்ளவுஸ் கிளாத்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்காதீங்க. ஏன்னா அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். கொஞ்சம் கிளாத்தை விட்டு ஜாயிண்ட் ஆக்கி இப்போ இதை அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் இந்த அளவுக்கு வரும். தையல் பைப்பிங்கில் படாமல் அதுக்கு உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எப்போவுமே தையல் பைப்பிங்கில் படாமல் உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆகும்போது தான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதில் பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. அது அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம்.
இப்போ ஏற்கனவே நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த பீஸையும் ரெண்டாம் மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். 2 பீஸும் அடையாளப்படுத்தியிருக்கிறது ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு உள்பக்கம் ஒரு தையல் தைச்சிட்டு நெக்கு பகுதியில் தைக்கலாம். அந்த மாதிரி தைக்கும்போது ஷோல்டர் அளவு மாறாமல் கரெக்டாக 2 பக்கத்துக்கும் வரும். இப்போ இதில் கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கை சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த பீஸ் அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா வெளிப்பக்கம் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் இந்த பீஸ் அப்படியே அதோட ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆக்கும் போதும் பைப்பிங்க்கு உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்ச கிராஸ் பீஸ் அடிப்பக்கமாக வைக்கலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. நெக்கோட எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கிட்டு பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்கும். இதை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். பாருங்கள், பைப்பிங் இந்த அளவுக்கு மெல்லிஸாக நமக்கு வரும். நெக்கை சுற்றி பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் அதோட எட்ஜில் அப்படியே தைச்சி விட்டுறலாம். 2 பீஸ்லையுமே அதே மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. அதுக்கு தகுந்த ப்ளவுஸோட கிளாத் இருக்குது. அடிப்பக்கமாக ப்ளவுஸோட கிளாத் வைக்கலாம். இந்த சைடில் கீழே இருந்தே தைக்க ஆரம்பித்து அப்படியே இதில் சைடில் அப்படி தையல் வர மாதிரி முடிச்சிருக்கிறேன். 1/4 இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். அடிப்பக்கமாக திருப்பி எடுத்து மேலே அதோட எட்ஜில் அப்படியே ஒரு தையல் தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக சாரீ கலர் பாலி காட்டன் கிளாத் அடிப்பக்கமாக கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கி இதில் அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் இந்த மெத்தட்லேயே தைச்சி பைப்பிங் பண்ணிடலாம். ரெண்டு பீஸுக்குமே அதே மாதிரி பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. திருப்பி பார்க்கும்போது அதில் கேன்வாஸ் இருக்கிற பகுதி தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். தைக்கும்போது மேல் பக்கம் அதில் தையல் லைன் தெரியும், அது நமக்கு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இது 2 ஸ்கொயர் பீஸ் இருக்குது, 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கி விடலாம். ரெண்டையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கலாம், வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தை 2ஆக மடித்து முதுகு பாத்தில் சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுருக்குறேன். இந்த பீஸு ஒரு பீஸ் அந்த சென்டரில் வர மாதிரி, இன்னொரு பீஸ் சென்டர்லேருந்து சைடில் வர மாதிரி அப்படியே 2 பக்கமும் அந்த பீஸ் வச்சுருங்க. அதில் அந்த கேன்வாஸ் தையல் லைன் தெரியுது பாருங்கள், அதில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். ஒரு பீஸ் ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ரெண்டு பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த முக்கோண பீஸை அதுக்கு அடியில் வச்சு நமக்கு 1 இன்ச் அளவு கீழே தள்ளி அந்த கார்னராக வரைஞ்சிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியில் இதை வச்சு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இது வந்து இன்னொரு தையல் இங்கே நம்ம டிசைன்லாம் பண்ணும்போது அதில் ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த பீஸில் வெளிப்பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அது அப்படியே கேன்வாஸ் அளவுக்கு மடித்து இந்த மாதிரி கை வச்சு தேய்ச்சி விடுங்க. 4 சைட்லேயும் அதே மாதிரி மடிச்சுட்டு பார்க்கும்போது கடைசியாக அந்த மடிக்கிற பீஸ் வந்து வெளிப்பக்கமாக தெரியும் பாருங்கள், அதை வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸில் முதுகு பாத்தில் சென்டரில் ஒரு பீஸு இந்த சைடில் வைக்கலாம். கொஞ்சம் கீழே தள்ளி கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க.
ஒரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து அப்படியே கேன்வாஸ் பகுதிக்கு வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை அப்படியே மடித்து கை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சிட்டு இந்த சைடில் வைக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பீஸும் அதுக்கு ஆப்போசிட்டாக வர மாதிரி தச்சு விட்டுறலாம். 3 பீஸுமே தச்சு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு சென்டரில் ஒரு கோல்டு கலர் கிளாத்தில் பட்டன் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ அந்த வெளிப்பக்கம் இருக்கிற ரெட் கலர் பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் மெல்லிசாக ஒரு கோல்டு கலர் லேஸ் வச்சு தச்சு முடிச்சிருக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸோட மாடல் பேக் சைடு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாடல் வந்து பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸ் மாடல் குயிக்காக தச்சு முடிக்கிற மாதிரி உள்ள ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.